Samsung Galaxy A52 4G ரொம்பவே பாப்புலரான டிவைஸாக இருந்தது இந்தியாவில். இப்போ அந்த லைனப்பில் ஒரு புது 5G அடிஷன் பண்ணியிருக்காங்க, Samsung Galaxy A52s. இந்த டிவைஸ் ஆல்ரெடி இந்தியாவில் லான்ச் ஆகிடுச்சு. ஆன்லைன் ஆஃப்லைனில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியன்ட் 6GB 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் 35,999க்கும் 8GB 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் 37,499க்கு விலை அதிகமாக தான் இவங்க கொடுத்துருக்காங்க. பட் இதில் உங்களுக்கு கேஷ்பேக் ஆஃபர்ஸும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு வேளை HDFC டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு யூஸராக இருந்தால் இதில் 3000 ரூபாய் கேஷ்பேக் ஆஃபர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதோட இது 3 கலர் வேரியன்ட்ஸில் இந்தியாவில் அவைலபிளாக இருக்குது. ஆசம் ஒயிட், ஆசம் வயலட், ஆசம் பிளாக்ல அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஒரு வேளை குளோபலாக இருந்தால் உங்களுக்கு ஆசம் மின்ட் கலரும் இதில் அவைலபிளாக இருக்குது. இந்தியாவில் இப்போ 3 கலர்ஸில் இருக்குது. ஸோ சாம்சங் கேலக்ஸி A52s 5Gயில் விலைக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன விஷயங்கள் இதில் ஹைலைட்டிங்காக கொடுத்துருக்காங்க, என்னென்ன விஷயங்கள் இதில் இல்லை அப்படிங்கிற என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான் இன்றைக்கி உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை தவறாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழ். ஸோ சாம்சங் A52s 5G பாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A52 4G எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான். ஒரு சைடில் என்னென்ன கண்டென்ட்ஸ் அப்படின்னு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க, இன்னொரு சைடில் இதோட ஸ்டோரேஜ் வேரியன்ட் அண்ட் கலர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா சைடில் எப்போ மாதிரி உங்களுக்கு கார்டு இருக்குது. இந்த கார்டில் சிம் இஜெக்டர் டூல் அண்ட் யூசர் மேனுவல் வாரண்ட்டி இருக்குது, நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். அப்புறம் சாம்சங் A52s டிவைஸ் இருக்குது, இது அப்புறம் பார்க்கலாம். கூடவே டைப் சி கேபிள் அண்ட் 15 வாட் சார்ஜர் எப்போ மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் இந்த டிவைஸ் உங்களுக்கு 25 வாட் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். பட் பாக்ஸில் உங்களுக்கு 15 வாட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சாம்சங் A52s 5G அவுட்லுக் டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக A52 4G எப்படி இருந்ததோ அதே டிசைன் தான். அவுட்லுக்கும் அதே மாதிரி தான் இருக்குது. பேக் பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட் ஃபினிஷில் பிளாஸ்டிக் பேக் பேனல், ஃப்ரேம்ஸும் பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. பட் மினிமல் டிசைனோடு இருக்குது. ஸோ இந்த பிளாஸ்டிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மத்திய ஸ்கேட்ச் பண்ணாது. கேமரா மாடியூலும் வந்து மினிமல் டிசைன் அப்படிங்கிறதுனால பார்க்குறதுக்கு ரொம்பவே ப்ரீமியமாக இருக்குது. அதே ஃப்ரண்ட் பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷனோட கொடுத்துருக்காங்க. அதே போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பவர் பட்டன் இருக்குது, வால்யூம் அப் அண்ட் டவுன் இருக்குது. கீழே உங்களுக்கு 3.5mm ஆடியோ ஜாக், மைக், டைப் சி போர்ட், ஸ்பீக்கர் கிரில் கொடுத்துருக்காங்க. மேலே நாய்ஸ் கேன்சலேஷன் மைக், சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அதோட இன்ஹேண்ட் ஃபீல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஹேண்ட் யூசேஜுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. A52 எப்படி ஒரு கம்ஃபர்டபுளாக ஸ்லீக் அண்ட் ப்ரீமியம் டிசைனில் இருந்ததோ அதே மாதிரி தான் A52s இருக்குது. ஆனால் இந்த டிவைஸுடைய ஸ்டார், அதாவது ஹைலைட்டிங் ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட சிப் செட் தான். இது 5G டிவைஸ் அப்படிங்கிறதுனால Snapdragon 778Gல கொடுத்துருக்காங்க. இது 6 நானோமீட்டரில் ப்ராசஸ் பண்ண ஒரு சிப் செட். இதோட கிளாக் ஸ்பீட் மெயின் கோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.4 GHz இருக்குது. அகைன் இதோட GPU Adreno 642L. ஸோ Snapdragon 778G அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு கன்சிஸ்டன்ட் சிப் செட். CPU பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், GPU பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், ரெண்டுமே பெஸ்ட்டாக ஹேண்டில் பண்ணும். அகைன் இதை நீங்கள் மீடியாடெக் டைமென்சிட்டியோட கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மீடியாடெக் டைமென்சிட்டி 1200 எவ்வளோ தூரம் பெர்ஃபார்ம் பண்ணுமோ அதே அளவுக்கு இதுவும் உங்களுக்கு கேமிங்காக இருக்கட்டும், மற்ற விஷயங்கள் கேமரா ஹேண்ட்லிங் எல்லாமே பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ இதில் கேம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியா விளையாடி பார்த்தேன். உங்களுக்கு HDR அல்ட்ரா வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது, ஸ்மூத் வந்து எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது. ஸோ இதில் கேம் பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்மூத் கேம் பிளே நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா இந்த டிவைஸ் உங்களுக்கு 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட இருக்கிறதுனால வந்து கேம் பிளே வந்து எந்த லேகுமே இல்லாமல் இருக்குது. கலர்ஸும் ரொம்பவே பிரைட்டாக இருந்தது, கிராஃபிக் ரெண்டரிங் ரொம்பவே நல்லா இருந்தது. அதோட ஹை ஹெண்ட் கிராஃபிக் கேமும் விளையாடி பார்த்தேன், கென்ஷின் இம்பேக்ட். ஸோ அதுலேயும் வந்து லோ அண்ட் டிஃபால்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேம் பிளே ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. கலர்ஸும் என்ஹான்ஸ் பண்ணி காட்டுது. கேம் பிளே எந்த ஃப்ரேம் ட்ராப்பும் இல்லாமல் உங்களுக்கு ஸ்மூத்தாக நீங்கள் விளையாட முடியும். அகைன் A52 4G மாதிரி ஒரு நார்மல் டிவைஸாக இல்லாமல் இது ஒரு 5G டிவைஸ். அதோட கேம் சென்ட்ரிக் ஸ்மார்ட் ஃபோனாகவும் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கேம் பிளே ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. அதே டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா A52 4Gலேருந்து அதுலேயும் சில அப்கிரேட் பண்ணி தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது 6.5 inches சூப்பர் AMOLED பேனல் ஃபுல் HD ப்ளஸோட கொடுத்துருக்காங்க. 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ, கூடவே 800 nits HBM ஓட கொடுத்துருக்காங்க, அதாவது ஹை பிரைட்னஸ் மோட். ஸோ இந்த ஹை பிரைட்னஸ் மோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே ரொம்பவே பிரைட்டாக இருக்கும். பட் கண்ணை வந்து அஃபெக்ட் பண்ணாத அளவுக்கு இதோட டிஸ்பிளே வந்து இவங்க கேலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அதுதான் HBM மோட் கொடுத்துருக்காங்க. ஸோ AMOLED பேனல், அதனால இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட கொடுத்துருக்காங்க. ஸோ அன்லாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து முன்னாடி இருந்ததை விட ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ரொம்பவே அக்யூரேட் அண்ட் குவிக்காக இது அன்லாக் ஆகுது. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு OLED பேனலில் டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சி கலர்ஸ் இருக்குது. சினிமேட்டிக் கிரேட் டிஸ்பிளே நீங்கள் பார்க்கலாம். கான்ட்ராஸ்ட் எல்லாம் நல்லாயிருக்கு, வியூவிங் ஆங்கிள் நல்லாயிருக்கு. ஸோ A52ல் எப்படி இருந்ததோ அதே மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே ரொம்பவே நல்லாயிருக்கு. பட் இதில் ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A52 வந்து உங்களுக்கு 90 Hz கொடுத்துருந்தாங்க. இதில் 120 Hz அப்படிங்கிறதுனால
இன்னுமே உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்குது. எவ்வளோ நேரம் நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி காமர்ஸ் வெப்சைட் பார்த்தாலும் சரி, இல்லைனா கேம் விளையாடினாலும் சரி, 120 ஹர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டுடைய ஸ்மூத்னஸ் நீங்கள் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. அதோட வைட் ஒன் L1 சப்போர்ட் இருக்கிறதுனால வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபுல் ஹெச்டியில் தாராளமாக ஸ்ட்ரீம் பண்ண முடியும். ஸோ ஓவரால் டிஸ்பிளே செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து A52 4Gயில் எப்படி இருந்ததோ அதே செக்மெண்ட்டாக இருந்தாலும் 120 ஹர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிறதுனால வந்து பெருசாக நீங்கள் ஜிட்ரிங்கோ லேகோ இதில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாட்டீங்க. ஒரு ஸ்மூத் டிஸ்பிளே, அதே சமயத்தில் பிரைட் டிஸ்பிளே நீங்கள் பார்ப்பீங்க. அதே கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் A52 4G எப்படி உங்களுக்கு குவாட் கேமராவோட லான்ச் பண்ணியிருந்தாங்களோ அதே கேமரா மாடல் தான். 64 மெகா பிக்சல் பிரைமரி சென்சர், ஃபோக்கல் 1.8, ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட கொடுத்துருக்காங்க. அதே அடுத்தது அல்ட்ரா வைட் 12 மெகா பிக்சல், டெப்த் சென்சார் அண்ட் மேக்ரோ 5 மெகா பிக்சலில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32 மெகா பிக்சல் சென்டர் பஞ்ச் ஹோல் நாச்சில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A52 4G எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்குது. பட் இதில் உங்களுக்கு Snapdragon 778 அப்படிங்கிறதுனால உங்களுக்கு டிஎஸ்பி அண்ட் ஐஎஸ்பி லெவல்ஸ் வந்து உங்களுக்கு A52 4G விட ரொம்பவே பெட்டராக இருக்கிறதுனால இமேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ப்னஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு. அதோட நீங்கள் டே லைட்டில் எடுக்கும்போது நீங்கள் எவ்வளோ ஜூம் பண்ணி பார்த்தாலும் நாய்ஸ் பார்க்க முடியாது. டீட்டெயிலிங் ரொம்பவே நல்லாயிருக்கு. அதே வைட் ஆங்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் உடைய வைட் ஆங்கிள் சொல்லவே தேவையில்லை. அல்ட்ரா வைட் வந்து உங்களுக்கு டைனமிக் ரேஞ்ச் ரொம்பவே நல்லாயிருக்கு. போர்ட்ரேட் ஷார்ட்ஸ்லையும் வந்து எட்ஜ் டிடெக்ஷன் நல்லாயிருக்கு. ஸோ நீங்களே பார்க்கலாம் நார்மல் டே லைட்டில் பிக்சர்ஸ் எவ்வளோ கிளியராக இருக்குன்னு. அதே நைட் ஷார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்களே பார்க்கலாம், அதுவுமே வந்து உங்களுக்கு டீட்டெயிலிங் நல்லாயிருக்கு. செல்ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32 மெகா பிக்சலில் வந்து உங்களுக்கு போர்ட்ரேட் ஷார்ட்ஸாக இருக்கட்டும், நார்மல் ஷார்ட்ஸாக இருக்கட்டும் பெருசாக என்ஹான்ஸ் பண்ணலை, ஸ்லைட்டாக உங்களுக்கு சேச்சுரேட் பண்ணுது. பட் அதுவுமே பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. டீட்டெயில் நல்லாயிருக்கு, எட்ஜ் டிடெக்ஷனும் நல்லாயிருக்கு. ஸோ ஓவரால் கேமரா செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்கிறதுனால ஆப்வியஸாக கிறிஸ்ப் அண்ட் ஷார்ப் இமேஜஸ் இதால் கிளிக் பண்ண முடியுது. அதோட Snapdragon 778 நான் சொன்ன மாதிரி தான் டிஎஸ்பி ஐஎஸ்பி லெவல்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால கேமரா ஆப்டிமைசேஷன் வந்து நீங்கள் A52 4G விட இங்கே கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு சொல்லலாம். அதோட கேமரா ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் சிங்கிள் டேக் ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் பர்சன் இல்லைனா வந்து செல்ஃபி பர்சன் அப்படிங்கும்போது எக்கச்சக்கமான ஃபில்டர்ஸும் இதில் அவைலபிளாக இருக்குது. அதையும் நீங்கள் செக் பண்ணலாம். அகைன் வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 FPS 60 FPS 4K ரெக்கார்டிங் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். ஃப்ரண்ட் அண்ட் ரியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே 4K ரெக்கார்டிங் சப்போர்ட் பண்ணும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸும் நல்லாயிருக்கு, ஸ்டெபிலைசேஷனும் நல்லா கொடுத்துருக்காங்க. அதே ஆடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸோட லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் மியூசிக் கேட்கும்போது ரொம்பவே லவுடாக இருந்தது. டால்பி அட்மோஸ் சப்போர்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு மியூசிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே கிறிஸ்ப் லவுடாக இருக்குது. நீங்களே கேட்டு பார்க்கலாம். ஸோ மியூசிக் லவராக இருந்தால் இது உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க ஆடியோ குவாலிட்டி. அதே நெட்வொர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5G டிவைஸ். எப்போவுமே சாம்சங் வந்து அதிகமான 5G பேண்ட் தான் கொடுப்பாங்க. இதுலேயும் உங்களுக்கு 12 5G பேண்ட்ஸோட கொடுத்துருக்காங்க. ஸோ 5G இந்தியாவில் வரும்போது இது 5G கம்பேட்டபிளாக இருக்கிற மாதிரி தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே இப்போ 4G அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் ஜியோ சிம் கார்டு மட்டும்தான் யூஸ் பண்ணி பார்த்தேன். ரிவ்யூவில் மற்ற சிம் கார்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ட்ரை பண்ணி சொல்கிறேன். ஜியோ சிம் கார்டில் எனக்கு கேரியர் அக்ரிகேஷன் சப்போர்ட் இருக்குது. கால் குவாலிட்டிலையும் எந்த இஷ்யூஸுமே இல்லை. அதோட யூசர் இன்டர்ஃபேஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் கேட்டது வந்து இது கோர் UI அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இல்லை, இது கோர் UI கிடையாது. One UI 3.1 தான் கொடுத்துருக்காங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் லெவல். ஸோ சாம்சங்குடைய A சீரீஸில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் அவைலபிளாக இருக்கோ எல்லாமே இதுலேயும் இருக்குது. உங்களுக்கு செக்யூர் ஃபோல்டர் இருக்குது, சாம்சங் பே இருக்குது, எல்லா ஃபீச்சர்ஸுமே இதுலேயுமே இருக்குது. கூடவே நாக் செக்யூரிட்டியும் அவைலபிளாக இருக்குது. நாக் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லும்போது ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் லெவல் ரெண்டுமே இதில் அவைலபிளாக இருக்குது. அதோட A52 4G அப்படின்னு பார்த்தீங்கன்னா IP ரேட்டிங்கோட கொடுத்துருந்தாங்க. இதுவும் IP67 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். இது டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் கூட. ஸோ தாராளமாக வந்து இதில் தண்ணி பட்டாலோ மழை பெஞ்சாலோ நீங்கள் யூஸ் பண்ணுற அளவுக்கு இது பெஸ்ட்டாக தான் இருக்குது. அதே பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 4500 mAh கொடுத்துருக்காங்க. 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருந்தாலும் பாக்ஸ் கூட எப்போ மாதிரி 15 வாட் தான் கொடுத்துருக்காங்க. 25 வாட் கொடுத்துருந்தா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். சார்ஜிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு நாள் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ரிவ்யூவில் இதோட பேட்டரி ஆப்டிமைசேஷன் எவ்வளோ தூரம் பெட்டராக இருக்குது அப்படிங்கிறத கவர் பண்ணுறேன். ஸோ சாம்சங் கேலக்ஸி A52s மற்றதோட விலை அதிகம் அப்படின்னு சொன்னாலுமே இதில் சில ஹைலைட்டட் ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. 3 இயர்ஸ்க்கான OIS அப்டேட் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கூடவே உங்களுக்கு நாக் செக்யூரிட்டி இருக்குது, செக்யூர் ஃபோல்டர் இருக்குது, IP67 வாட்டர் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. 12 5G பேண்ட்ஸ். இந்தியாவில் 5G வரும்போது இது 5G கம்பேட்டபிளாக இருக்கிற மாதிரி வந்து இந்த சில ஃபீச்சர்ஸும் இன்டெகிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ சாம்சங் கேலக்ஸி A52s பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தவறாமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இதோட இன்டெப்த் ரிவ்யூ வேணும், ஏதாவது கொஷின்ஸ் இருந்ததுன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ரிவ்யூவில் நான் கவர் பண்ணுறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். Stay safe, stay happy.